கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் அப்படின்ற இந்த செஷனில் மொத்தம் 7 டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் 1 அனௌன்ஸ்மெண்ட், நம்பர் 2 போர்ட் மீட்டிங், நம்பர் 3 டிவிடெண்ட்ஸ், நம்பர் 4 ஸ்பிளிட், நம்பர் 5 போனஸ், நம்பர் 6 ரைட்ஸ், நம்பர் 7 ஏஜிஎம் அண்ட் இஜிஎம். இந்த 7 டாப்பிக்கில் ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது அனௌன்ஸ்மெண்ட். அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது ஒரு கம்பெனிலேருந்து கொடுக்கப்படக்கூடிய ஒரு அப்டேட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த அப்டேட் எந்த ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியில் நடக்க போகிற ஒரு கீ ஈவெண்ட்ஸ். என்ன மாதிரியான ஈவெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, அந்த கம்பெனியில் புதுசாக ப்ராஜெக்ட்ஸ் வந்திருக்கலாம். ஸோ அந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடான அப்டேட்ஸு, அந்த கம்பெனி புதுசாக ஏதாச்சும் ஒரு கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் வைக்கலாம், அந்த டீட்டெயில்ஸ் வந்து அந்த கம்பெனி அப்டேட்ஸாக வந்து கொடுப்பாங்க. இதை தாண்டி அந்த கம்பெனியில் நடக்கக்கூடிய மேஜர் கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ், அதாவது அந்த கம்பெனி பைபேக் பண்ண போகிறது, இல்லை டிவிடெண்ட் கொடுக்க போகிறது, இந்த மாதிரியான எல்லா இன்ஃபர்மேஷனுமே அந்த கம்பெனியோட அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஒரு கம்பெனியில் கீ ஈவெண்ட்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே அந்த கம்பெனி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு கண்டிப்பாக வந்து சொல்லியிருக்கணும், அதாவது என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஸ்க்ரீனர் அப்படின்ற அந்த வெப்சைட்டில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்ற அந்த செக்ஷன் வந்து எல்லா ஸ்டாக்குக்கு பாட்டமில் வந்து இருக்கும். அதில் வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற அந்த ஸ்டாக் எடுத்துப்போம். டிசம்பர் 10, 2024 அப்போது இந்த கம்பெனி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, $5 பில்லியன் அளவுக்கு சோலார் எனர்ஜி பிளான்ட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறமா அடுத்த ஒரே நாளில் இந்த ஸ்டாக் வந்து 2,900 rupeesலேருந்து 3,000 வரையும் மேலே போச்சு. அதாவது ஒரே நாளில் 3.5% வந்து மேலே போச்சு. ஸோ இதிலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, ஒரு கம்பெனி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வெளியிடுறாங்க அப்படின்னா, அது நல்ல அனௌன்ஸ்மெண்ட்டாக இருந்தால் ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போகும். அதே கெட்ட அனௌன்ஸ்மெண்ட்டாக இருந்தால், அதே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு கம்பெனியில் மர்ஜர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு மர்ஜர் பண்ணாமல் விடுறாங்க, இல்லை அப்படின்னா இந்த வாட்டி டிவிடெண்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயம் ஏதாச்சும் வெளியிடுறாங்க அப்படின்னா, அதே டைம் அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழேயும் இறங்கும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி ஆகணும். அந்த அனௌன்ஸ்மெண்ட் பாசிட்டிவாக இருந்தால் உடனடியாக நீங்கள் வச்சிருக்கக்கூடிய ஸ்டாக் மேலே போகும், நெகட்டிவாக இருந்தால் கீழே வரும். ஸோ இந்த வீடியோ மூலிமா ஒரு கம்பெனியோட அனௌன்ஸ்மெண்ட்னா என்ன, இந்த கம்பெனியோட அனௌன்ஸ்மெண்ட்னால ஸ்டாக் ப்ரைஸ் எப்படி மேலேயும் கீழேயும் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சுட்டுருக்குன்னு மாதிரி நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் போர்ட் மீட்டிங்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். எல்லா கம்பெனிலையுமே போர்ட் மீட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும். இந்த போர்ட் மீட்டிங் எதுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸை டிசைட் பண்ணுறதுக்காக இந்த போர்ட் மீட்டிங் நடக்கும். உதாரணத்துக்கு டாடா மோட்டார்ஸ் அப்படின்ற கம்பெனி அடுத்த ஒரு 3 மாதத்தில் டிவிடெண்ட் தர போகிறாங்க அப்படின்னா, இந்த போர்ட் மீட்டிங்கில் டிசைட் பண்ணிட்டு தான் டிவிடெண்ட் தரலாமா வேணாமான்றதை டிசைட் பண்ணுவாங்க. அதே டாடா மோட்டார்ஸ் நாளைக்கு வந்து ஷேர்ஸை பைபேக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, இதே குரூப் ஆஃப் டைரக்டர்ஸ் மூலிமா டிசைட் பண்ணி தான் அந்த ஆக்ஷன் வந்து எடுப்பாங்க. ஸோ இந்த போர்ட் மீட்டிங்கில் யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேஜராக இருக்கக்கூடிய மக்கள், இந்த கம்பெனியோட டைரக்டர்ஸ், அதாவது குரூப் ஆஃப் டைரக்டர்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லைனா அந்த கம்பெனியோட ஹைராக்கியை பொறுத்து சிஇஓ, அவங்களுக்கு கீழே ஒரு செட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்க, இல்லைனா ஐடிசி மாதிரியான கம்பெனியில் சிஇஓ யாருமே வந்து கிடையாது, குரூப் ஆஃப் டைரக்டர்ஸ் மட்டும் தான் வந்து இருப்பாங்க. ஸோ இந்த குரூப் ஆஃப் டைரக்டர்ஸ் ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த மீட்டிங் பேர் தான் போர்ட் மீட்டிங். ஸோ இந்த மீட்டிங் வந்து ஒரே ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு, அதாவது பைபேக்கோ டிவிடெண்ட்டுக்கு மட்டும் தான் வந்து வைப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ண முடியல, டாடா மோட்டார் ஷேர்ஸ் வந்து பயங்கரமாக வந்து விழுந்துட்டு இருக்கு அப்படின்னா, உடனடியாக ஒரு போர்ட் மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணிவிட்டு, இந்த ஷேர்ஸ் வந்து நம்ம பைபேக் பண்ணலாமா, இல்லைனா இந்த ஷேர் ஸ்டாப் ஆகிறத எப்படி வந்து தடுக்கிறது அப்படின்றதுக்காகவே ஒரு மீட்டிங் வந்து வைப்பாங்க. ஸோ எப்போல்லாம் ஒரு கம்பெனியோட டேரக்டர்ஸ் வந்து ஒரு மீட்டிங் வந்து வைக்கிறாங்களோ, அதிலிருந்து வெளிப்பாடாக ஒரு அவுட்கம் வரும். அதாவது இந்த வாட்டி நாங்கள் டிவிடெண்ட் கொடுக்க போகிறோம்னு சொன்னாங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக மேலே வரும். டிவிடெண்ட் கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் கீழே வரும். இந்த வாட்டி நாங்கள் பைபேக் பண்ண போகிறோம்னு சொன்னாங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போகும். நாங்கள் வந்து பைபேக் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதை இந்த போர்ட் மீட்டிங்கில் பைபேக் நாங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்கன்னா, ஏறின ப்ரைஸு திருப்பி வந்து இறங்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் போர்ட் மீட்டிங் கண்டக்ட் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஒரு அவுட்கம்மாக, அதாவது அந்த மீட்டிங்லேருந்து வரக்கூடிய ஒரு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டாக் ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை வந்து அப் ஆர் டவுன் வந்து பண்ணும். ஸோ இந்த போர்ட் மீட்டிங்னால இதனால் வரையும் ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போயிருக்கா அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். டாடா மோட்டார்ஸ் அப்படின்றது ஸ்டாக்கு Jan 25, 2025 அப்போது போர்ட் மீட்டிங் கண்டக்ட் பண்ணிவிட்டு, அந்த போர்ட் மீட்டிங்கில் கிட்டத்தட்ட 2,000 கோடி அளவுக்கு ஷேர்ஸ் வந்து பைபேக் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா Jan 26. ஸோ அந்த சொன்ன நாளில், அந்த ஒரு நாளில் மட்டும் அந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4% வந்து மேலே வந்து போச்சு. 4% எதுக்காக மேலே போச்சு அப்படின்னா, இன்வெஸ்டர்ஸோட கான்ஃபிடென்ட் வந்து பூஸ்ட் ஆச்சு. ஸோ எப்படி பூஸ்ட் ஆச்சு அப்படின்னா, ப்ரொமோட்டரே அவங்களோட ஷேர்ஸ் வந்து பை பண்ணுறாங்கன்னா அந்த கம்பெனியில் அவங்களுக்கு அதிகப்படியான நம்பிக்கை இருக்குது. ஸோ இன்வெஸ்டர்ஸும் வந்து அதிக நம்பிக்கை வச்சுட்டு அந்த ஸ்டாக்கை வந்து நல்ல ஒரு ப்ரைஸ் கொடுத்து வாங்க ட்ரை பண்ணதுனால அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே போச்சு. அப்போனா போர்ட் மீட்டிங்னாவே நல்லதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதே போர்ட் மீட்டிங்கில் பைபேக் நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதே ஒரு மாதம் கழித்து திருப்பி போர்ட் மீட்டிங் கண்டக்ட் பண்ணிவிட்டு ஏதோ கம்பெனியில் வந்து ஒரு பிரச்சனை, அதனால் பைபேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் விட்டாங்கன்னா,
ஸ்டாக் மேலே போன வேகத்தில் திருப்பி வந்து ஃபாலோ ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. 4% நல்லதுக்கு மேலே போச்சு, ஆனால் அதே கெட்ட நியூஸாக இருந்தால் 10லேருந்து 15% கூட கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் போர்ட் மீட்டிங்னா என்ன, அந்த போர்ட் மீட்டிங்னால ஒரு ஸ்டாக்கு வந்து எப்படி மேலேயும் கீழேயும் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்ற மாதிரி நான் நம்புகிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் யூஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி டைப் பண்ணுங்கள். இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தாலுமே கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதுக்குமே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும்.